நாகையில் தொடர் மழை காரணமாக அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்து இருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் அப்துல் அலீம் வழங்க கேட்கலாம். அப்துல் அலீம், இந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததால தங்களுக்கு எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா விவசாயிகள் சொல்றாங்க? அரசுக்கு என்ன கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க? இந்த பிரியதர்ஷினி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 1 லட்சத்திற்கும் இந்த அதிகமான பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு இந்த அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த விவசாயிகளின் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட இந்த நெல்களை மாவட்டம் முழுவதும் 220 அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் திறக்கப்பட்டு விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த ஆண்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிக அளவு இந்த பரப்பளவில் குறுவை நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருந்ததால் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டது. இதனால் இந்த விவசாயிகள் இந்த தங்களது அறுவடை செய்த நெல் மூட்டைகளோடு நெல் கொள்முதல் நிலையங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மேலும் கொள்முதல் நிலையங்களில் சேமிப்பு கிடங்குகளுக்கு உடனுக்குடன் இந்த நெல் மூட்டைகளை ஏற்றி செல்வதில் அரசு செல்லாததால் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்தது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 3 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் இந்த தேக்கமடைந்து இருந்த நெல் மூட்டைகளில் மழைநீரில் இந்த நனைந்து நெல்மணிகள் வீணாகி வருகிறது. இதனால் விவசாயிகள் மிகுந்த இந்த வருத்தத்தில் இருந்து வருகிறார்கள். எனவே உடனடியாக கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நாகப்பட்டினம் விவசாயிகள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் இது குறித்து நாகப்பட்டினம் விவசாயிகள் நம்மளிடம் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். இந்த ஐயா, நெல் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் ஐயா? கஷ்டப்பட்டு பாடுபட்டு விளைய வச்ச நெல்லை அரசு கொள்முதல் செய்ய வேண்டிய நிலையில் கொள்முதல் செய்கிறதுக்கு இணையாக இயக்கமும் நடக்கணும். கொள்முதல் செய்த நெல்லை கொண்டு போய் இருப்பு வைக்கணும். கடந்த 15 தினங்களாக கொள்முதல் செய்து இறக்கிறதுக்கு இடம் இல்லாமல், இங்கிருந்து நெல்லை அப்புறப்படுறதுக்கு வழி இல்லாமல் அந்தந்த டிபிசியில் இருக்கிறதுனால கொள்முதல் கடந்த 3 நாளாக நடக்காமல் இன்னைக்கு பூட்டிருக்கிற நிகழ்வு நடக்குது. இந்த சூழ்நிலையில் விவசாயிகளுடைய நெல்லை பாரபட்சம் இல்லாமல் ஈரப்பதத்தை தளர்வு கொடுத்து கொள்முதல் செய்ய வேண்டிய அரசு இன்னைக்கு உடனடியாக அந்த கவனத்தை எடுக்கணும். அதே நேரத்தில் கடந்த 3 தினங்களாக 5 தினங்களாக ஏற்றி போன லாரியெல்லாம் கோயில்பத்து கிடங்களை இறக்காமல் நிற்கிறதுனால கொள்முதல் பணியாளர்கள் கொள்முதல் செய்ய மறுக்கிறாங்க. அதனால டிபிசி இன்றைக்கு பூட்டப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு மழை பெய்யும் போது பெரிய செலவு பண்ணி கடன் வாங்கி விளைச்ச விவசாயிகள் தங்களுடைய நெல்லை விற்பனைக்கு தீபாவளிக்கு வித்துட்டு தீபாவளியை கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு விற்க வரும்போது 3 நாளாக கொள்முதல் பண்ணாத இந்த நிலையினால வீதியில நெல்லோட காத்திருக்கிற அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. விளைய வச்ச நெல்லு பூரா இன்னைக்கு மழையில் தொடர்ந்த மழையினால முளைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தமிழக அரசு உடனடியாக கொள்முதலுக்கான வேகத்தை எடுக்கிறது மட்டுமல்ல, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நின்று போயிடும். இனிமே செவ்வாய்க்கிழமைக்கு மேலதான் கொள்முதல் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கொள்முதல் பண்ணின நெல்லை இயக்கம் பண்ணலன்னா கொள்முதல் பணியாளர்களுக்கு ஒரு மூட்டைக்கு 1 கிலோ 2 கிலோ இழப்பு ஏற்படுறதுனால அவங்க கொள்முதல் செய்ய மறுக்கிறாங்க. அரசு ஒரு நெல்லில் கொள்முதலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ அதுக்கு இணையாக கொள்முதல் பண்ண நெல்லை கிடங்களை கொண்டு இருப்பு வைக்கணும். ஆனா இங்க அனுபவமிக்க அலுவலர்கள் இல்லாத காரணத்தினால எப்படி திட்டமிட்டு இந்த நெல்லை கொண்டு போய் அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு செயல்முறை தெரியாததுனால சம்பா மாதிரி நினைச்சுக்கிட்டு 1 லட்சம் ஏக்கர்ல விளைவிச்ச நெல்லை சரியான நேரத்தில் கொள்முதல் பண்ணி பாதுகாப்பான இடங்கள்ல அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு கட்டமைப்பு வசதிகளை செய்யாததுனால இன்னைக்கு கொள்முதல்ல ஒரு மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது நெல்லு மனையில நனைஞ்சு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும்போது கூட விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று உப்பை போட்டு கொள்முதல் பண்ணி இந்த விவசாயிகளை காப்பாற்றிய வரலாறு உண்டு. ஆனா இன்னைக்கு இந்த விவசாயிகளை இன்னைக்கு வீதியில நிப்பாட்டிக்கிற அவல நிலையும் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தீபாவளி பண்டிகை நாளன்னைக்கு தொடங்க இருக்கு. இந்த சூழ்நிலையில விளைய வச்ச விவசாயிகள் பூரா அப்படியே வீதியில இன்னைக்கு நம்மளை எடுப்பாங்களா நாளைக்கு எடுப்பாங்களா நினைவுல இன்னைக்கு கொள்முதல் நிலையங்கள் எல்லாம் பூட்டி கிடக்கிறது மிக மிக வருத்தம் அளிக்குது. இப்போ இந்த மழையால உங்களுக்கு இந்த நெல்கள்லாம் அதிக அளவு இந்த பாய்ச்சிருக்கு. முக்கிய கோரிக்கை அரசுக்கு என்ன வைக்கிறீங்க நீங்க? இந்த வருடம் நாகை மாவட்ட விவசாயிகளுக்கு மிக இருண்ட தீபாவளின்னு தான் சொல்லணும். ஒளியேற்ற வேண்டிய மாவட்ட நிர்வாகம் தன்னோட அலட்சிய போக்காலும் திறமையான அதிகாரிகள் இல்லாதாலும் இன்னைக்கு நாங்கள் நடுத்தெருவில் நின்று சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவில் இந்த பிஸியாக ஒரு கொள்முதல் பண்ண வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பூட்டு போட்டு இருக்கிற அவலம்
எங்கேயுமே நடந்தது கிடையாது, எங்க மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இது குறிப்பாக இந்த கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கு தாமதம் ஏற்படுவதால் தங்களது தொடர்ந்து இந்த மழை பெய்து வருவதால் தங்களது நெல்மணிகள் பாதிக்கப்படுவதாகவும் உடனடியாக இதனால் இந்த தமிழக அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நாகப்பட்டினம் விவசாயிகள் தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மழை காலங்களில் என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு ஆளாகி இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளையும் குறிப்பிட்டாங்க. அங்கிருந்து கள நிலவரங்களை வழங்கியதற்கு நன்றி அப்துல் அலீம். நாகை மாவட்ட விவசாயிகள் போலவே மன்னார்குடியிலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கிருக்கும் கள நிலவரத்தை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விஜயகுமார். மன்னார்குடி விவசாயிகள் மழை காலங்களில் இதுபோன்று என்னென்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறதா குறிப்பிடுறாங்க, என்ன கோரிக்கையை வைக்கிறாங்க அரசுக்கு? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுற்று வட்டார பகுதியில் கடந்த ஒரு மாதமாக குறுவை அறுவடை பணி தீவிரமாக நடைபெற்று வருது. இந்த நிலையில மன்னார்குடி சுற்று வட்டார பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தற்போது அறுவடை செய்து நெல்லை கொண்டு வந்து கொட்டி வைத்திருக்காங்க. தற்போது அந்த நெல்லை எடுக்க முடியாத சூழ்நிலை உள்ளது. காரணம்னா 20,000 மூட்டை அதாவது தேக்கமடைந்து ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையத்திலும் உள்ளது. நெல் கொள்முதல் செய்ய நெல்லை நெல் கிடங்குக்கு எடுத்து செல்லாமல் லாரி வராத இடம் இல்லாத காரணத்தினால் இந்த நெல் பிடிக்கும் நிலை இல்லாமல் உள்ளது. உடனே இந்த நெல்லை பிடிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஓவல்குடி கிராமத்தில் கிட்டத்தட்ட 10,000 மூட்டைக்கு மேலாக தேக்கமடைந்து உள்ளது. இதை உடனே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் பெரிய வருத்தத்தில் இருக்காங்க. பிரியதர்ஷினி, நெல்லை கொள்முதல் செய்யப்படாம இருக்கு அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கிறதா குறிப்பிட்டீங்க. அரசு என்ன நடவடிக்கை எடுத்தா விவசாயிகளோட இந்த பாதிப்புகள் மற்றும் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும்? அதாவது இந்த நெல்லை எல்லாமே கொள்முதல் செய்த நெல் எல்லாமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையத்தும் 10,000 - 20,000 மூட்டை வரைக்கும் அடுக்கி வச்சிருக்காங்க பிரியதர்ஷினி. இதை உடனே ஒரு சேமிப்பு கிடங்குக்கு நெல்லை எடுத்துட்டு போகணும். அந்த நெல்லை எடுத்துட்டு போனாதான் இங்க கொண்டு வந்து கொட்டியிருக்க நெல்லை பிடிக்கிற நிலைமையில இருக்கு. அதனால உடனே வேற கிடங்குக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த விவசாயிகள் ரொம்ப இதுல இருக்காங்க. இதுக்கு உடனே அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிச்சுட்டு வராங்க. எல்லாமே முளைக்க தொடங்கிய சூழ்நிலை வந்துட்டு பிரியதர்ஷினி. நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகி வருவதால் பாதிப்புகளை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு விவசாயிகள் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு விவசாயி ஒருத்தருக்கு எவ்வளவு இழப்பீடு வேணும்னு கேக்குறாங்க, எவ்வளவு இழப்பை இந்த மழை காலங்கள்ல சந்திக்கிறதா அவங்க சொல்றாங்க. அதாவது இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ள இந்த நெல்லை எடுக்கணும். முற்றிலும் பாதிச்சுட்டுனா ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். இல்லைன்னா இது சாகுபடி செய்து அறுவடை செய்து சுத்தமாக வீணாயிடும். இப்பயே ஒரு ஏக்கருக்கு 10 மூட்டை 15 மூட்டை கிடைக்க வேண்டிய சூழ்நிலையில இப்ப கொட்டி இருக்கிறதுனால 5 மூட்டைக்கு மேல இது தாங்காதுங்கிற மாதிரி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறாங்க. புரியுது. நிச்சயமா பல்வேறு தகவல்களை சொன்னீங்க விஜயகுமார். இது தொடர்பாக புதிய தலைமுறையிலிருந்து மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு ஒரு வாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு நெல் கொள்முதல் நிலையங்களில் இருக்கும் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மன்னார்குடியில் கொள்முதல் செய்யப்படாத நெல்மணிகள் முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இன்னும் ஓரிரு நாட்களில் இதே நிலை தொடர்ந்தால் நெல்மணிகள் ஏற்கனவே முளைக்க தொடங்கியிருக்கும் நிலையில் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை அரசு இழப்பீடாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்துள்ளனர். ஒவ்வொரு மழைக்காலத்தின் போதும் இதுபோன்ற பாதிப்புகளுக்கு ஆளாகி வருவதாக விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர்.